இமேஜின் இந்த இடத்துல ஒரு டைபோல் இருக்குது. டைபோல்னால் என்ன? டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ். இதுதான் டைபோல். இப்போது இந்த டைபோல் இருந்து ரொம்ப தூரத்தில், ரைட், இதை ஒரு ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டை நான் கன்சிடர் பண்ணுறேன். அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு பேர் கொடுக்குறேன் பி. இப்போது இந்த வீடியோவோட அல்டிமேட் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் பி இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த டைபோல்னால் க்ரியேட் ஆகிற எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ரைட். இப்போது பாசிட்டிவ் சார்ஜிலேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் R1ன்னு வச்சுப்போம். நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் R2. இப்போது நெட் பொட்டென்ஷியலை எப்படி எழுதலாம்? டோட்டல் பொட்டென்ஷியல் இஸ் ஈக்குவல் டு, ரெண்டு சார்ஜ் இருக்குது, பொட்டென்ஷியல் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் பொட்டென்ஷியல் டியூ டு நெகட்டிவ் சார்ஜ். வருதா? நெட் பொட்டென்ஷியல் ஈக்குவல் டு, பொட்டென்ஷியல் ஃபார்முலான்னா KQ டிவைடட் பை R, which means due to positive chargeனா R1 plus இங்கே அவ்வளோதான் K நெகட்டிவ் சார்ஜ் டிவைடட் பை இந்த நெகட்டிவ் சார்ஜுக்கும் பிக்கும் உள்ள அந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன? R2. இதை எப்படி எழுதலாம்? KQ டிவைடட் பை R1 மைனஸ் KQ டிவைடட் பை R2. இந்த KQ காமனாக இருக்குது, வெளியே எடுத்துருவோமா? KQ 1 by R1 மைனஸ் 1 by R2ன்னு எழுதலாம். ரைட். இப்போது இந்த R1ம் R2ம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும். பட் ப்ராக்டிக்கலி பார்த்தோம்னா R1 இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவலன்ட் டு R2வாக மாறிடும். ரைட். இந்த டைபோல் இருக்கும், இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கும் நெகட்டிவ் சார்ஜுக்குள்ள டிஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள். எந்த அளவுக்கு நெக்லிஜிபிள் இருக்குன்னா, இப்போ விஷுவலாக பார்த்தா உங்களுக்கு புரியும் பாருங்கள். அப்படியே இந்த ரெண்டு சார்ஜ் அப்படியே க்ளோஸாக போக 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 அந்த டிஸ்டன்ஸ் நெக்லிஜிபிளாக மாறிடும். அப்போது இங்கே பாருங்களேன், இந்த R1ம் R2ம் அப்ராக்சிமேட்டாக சேமாக தான் இருக்கும். ரைட். இப்போது இங்கே 1 by R1 மைனஸ் 1 by R2 இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு பதிலாக R மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணால் 1 by R மைனஸ் 1 by R ஜீரோவாக மாறிடும். அப்போ டோட்டல் டெரிவேஷனை என்ன ஆயிரும்? கொலாப்ஸ் ஆயிரும். அப்போது அடுத்த ஸ்டெப்பில் நான் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். நெட் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு KQ, ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள், R2 மைனஸ் R1 டிவைடட் பை R1 R2ன்னு எழுதலாம். இப்போ நம்ம டினாமினேட்டரில் என்ன சொன்னால், R1 இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு R2, லைட்டாக தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் டினாமினேட்டரில் என்ன பண்ணலாம், அப்படியே மேலே இருக்கிறது அப்படியே R2 மைனஸ் R1 அப்படி எழுதிடுங்க. R1 இஸ் ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லி R2, அப்போது R ஸ்கொயர்னு எழுதிடலாமா? ரைட். இப்போ நியூமரேட்டரில் பாருங்கள், R2 மைனஸ் R1, அதாவது ரெண்டுமே இந்த R1ம் R2ம் அப்ராக்சிமேட்டாக ஈக்குவலாக தான் இருக்கும். லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ்னு இப்போ பார்க்கலாம் பாருங்கள். ரைட். இங்கே ஒரு இமேஜினரியாக ஒரு கோடு வரைவோம், லைக் திஸ், ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ். ரைட்டா? இப்போது இந்த பார்ட்டை பாருங்களேன், இந்த எல்லோ கலர் லைன்லேருந்து P அஸ் வெல் அஸ் பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து P, இந்த ரெண்டு டிஸ்டன்ஸுமே பேரலாக இருக்குது, விச் மீன்ஸ் ஈக்குவலாக இருக்குது. இப்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் R2, விச் மீன்ஸ் நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து பாயிண்ட் P வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் R2 அண்ட் எல்லோ லைன்லேருந்து P வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் R1. இப்போது இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? விச் மீன்ஸ் நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து இந்த எல்லோ லைனுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? விச் மீன்ஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் R2, இந்த டிஸ்டன்ஸ்னால் R1, விச் மீன்ஸ் R2 மைனஸ் R1ன்னு எழுதலாம். அந்த ஸ்மால் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, இந்த டிஸ்டன்ஸை தான் கொஞ்சோண்டு டிஃப்ரென்ஸ் இருக்கிறதா நான் சொன்னேன். இப்போ R2 மைனஸ் R1 நான் காமனாக ஒரு பேர் கொடுக்கலாம், டெல்டா R, விச் மீன்ஸ் சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு. ரைட். இப்போது இந்த ஈக்குவேஷன் அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். நெட் பொட்டென்ஷியல் ஈக்குவல் டு KQ R2 மைனஸ் R1க்கு பதிலாக என்ன எழுதலாம்? டெல்டா R டிவைடட் பை R ஸ்கொயர்னு எழுதலாம். ரைட். இப்போது இந்த டெல்டா ஆரோட வேல்யூவை இப்போ நான் கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். காஸ் தீட்டா எடுத்துப்போம். காஸ் தீட்டா ஈக்குவல் டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். ரைட். திஸ் ட்ரையாங்கிள், இந்த எல்லோ கலர் 2A அண்ட் R2 மைனஸ் R1, இந்த மூணு லைனை பாருங்கள். காஸ் தீட்டா என்னென்னா, இது அட்ஜசன்ட், இது தீட்டானா R2 மைனஸ் R1 அங்கே இருந்தால் அட்ஜசன்ட், 2A அப்படிங்கிறது தான் ஹைப்போட்டனஸ். இப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ். அட்ஜசன்ட் என்னது? டெல்டா R, ஹைப்போட்டனஸ் 2yCA. இப்போ டெல்டா ஆரை கண்டுபிடிங்க. டெல்டா R இஸ் ஈக்குவல் டு 2yCA இன்ட்டு
காஸ் தீட்டா. இதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுவோமா? வி ஈக்குவல் டு கே கியூ டெல்டார்னா என்ன? 2a cos theta 2a cos theta divided by r ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ பாருங்கள் 2aq ரைட். இதோட வேல்யூ என்ன? எங்கேயோ கேள்விப்பட்ட ஞாபகம் இருக்கும். அது வந்து ஒன்றுமே கிடையாது, டைப்போல். அப்போது v ஈக்குவலன் டு கே 2qa பதிலாக என்னலாம்? டைப்போல் cos theta divided by r ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த k வந்து கூலும்ஸ் கான்ஸ்டன்ட் 1/4 epsilon naught. we know that, right? இப்போது எந்த ஆங்கிளில் வந்து எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் மேக்ஸிமமாக இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போது cos theta 0வாக இருந்துச்சுன்னா, if theta is equal to 0 then electric potential will be maximum. அதுவே இதுதான் வந்து ஆக்சியல் லைனுன்னு சொல்லுவோம். இன்கேஸ் தீட்டா இஸ் இது வந்து மேக்ஸிமம் எழுதலாம். இஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி, காஸ் 90 என்ன? 0, விச் மீன்ஸ் நெட் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் 0 இஃப் த ஆங்கிள் இஸ் 90 டிகிரி. அப்போனா என்ன? இக்யூட்டோரியல் லைனில் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் வந்து 0. got the point? Thank you. If you like my video, just subscribe.